ஹலோ மக்களே! போன வீடியோ இருக்குல்ல, அதோட கன்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இது கிளம்பி வெளிய வந்து பார்த்தா, வெளிய அப்படியே தண்ணியா கிடக்கு. எங்க வீட்டு பின்னாடியே ஒரு குளம் இருக்கு. இத எப்படி தாண்டி போறேன்னு தான் தெரியல. பட் டைம் ஆயிடுச்சா, எப்படி தாண்டி போனேன் அப்படின்லாம் இந்த வீடியோல இருக்காது. எப்படி இல்லாம ஓடிட்டேன். அப்புறம் வேகமா நடந்து போய் எங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்தா, பஸ் கீழ போகல. அதுக்கப்புறம் தான் பஸ் கீழே போச்சு. கீழ போயிட்டு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணியிருந்தா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணோம். பஸ் வரவே இல்ல. அப்புறம் ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். நான் கொஞ்ச நேரம் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டாச்சும் வந்திருப்பேன். இதுக்கு காலைல வர சாப்பிடாம போய் அப்புறம் பஸ் ஏறி பஸ்ல டிக்கெட்லாம் எடுத்துட்டு சேஃபா ஒரு சீட்ல உட்காந்துட்டேன். எப்படியும் மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் எங்கள் பஸ்ஸு போகும். 1 ஹவர் கிட்ட ட்ராவல் வந்துடும். டிராஃபிக்லலாம் மாட்டி 1 ஹவர் ஆயிரும். எப்படியோ 10 o'clock ஆஃபீஸ் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே போனது எனக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படியே தண்ணி குடிச்சிருவேன். ஃபேன்சி பாட்டில், இந்த கொரியன் பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பாட்டிலாம் தண்ணி குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே செய்யாது. அந்த பாட்டிலெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் என்னமோ இந்த ஃப்ரூட்டி, மாசா இந்த மாதிரி பாட்டிலில் தான் தண்ணி குடிக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். குடிக்கவும் தோணும் எனக்கு. நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் டைம் தான் வெளியில் வருவேன். வெளியில் வந்து பார்த்தா சரியான மழை பெஞ்சு கீழெல்லாம் ஈரமாக கிடந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி சொன்னோம்ல பால்காய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு கிளம்பிட்டேன். நம்ம மூஞ்சில் போடுற ஒரே மேக்கப் அந்த லிப்ஸ்டிக் மட்டும்தான். அதை லைட்டாக ஒரு டச்சப் மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது மழை ரொம்ப பெய்யலை. பட் மழை வந்து லைட்டாக தூத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் எங்கள் ஃப்ரெண்டு மாறி மாறி கலாய்ச்சிட்டே வந்தோம். எப்படின்னா, இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இருந்தப்பறம் ஒரு குடை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பஸ் ஸ்டாப் வந்தது. என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற போயிட்டா. நான் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காண்டி போயிட்டேன். எங்கள் அம்மா கூட தான் பால்காய்ச்சி வீட்டுக்கு போனாலும் போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாப்லேருந்து 4 கிலோமீட்டர் தான் எங்கள் அக்கா வீடு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்குள்ளே மணி 9 கிட்ட ஆகிட்டு ரொம்ப இருட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஒரு வழியாக எங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடச்சி கைஸ். அது வரைக்கும் நல்லது. அதனால் ஸ்ட்ரெயிட் பஸ்ஸில் ஏறி ஒரேடியாக வீட்டில் வந்து இறங்கிட்டோம். வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிட்டோம்.